S-400 தாக்குதலும் மின்தடை உள்ளிட்ட தடைகளும். அறிவிப்பில்லாமல் பாகிஸ்தான் இனி ஒரு சிறிய முன்னெடுப்பை எடுத்தாலும் அதற்கு பகிரங்கமான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை நிரூபித்திருக்கிறது. முன்னதாக இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவிய நிலையில் இந்தியாவின் மண்ணை தொடுவதற்கு முன்பாகவே S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழித்து ஒழித்திருந்தன. முன்னதாக இந்தியாவின் எல்லை பகுதிகளில் உள்ள முக்கிய நகரங்கள் மின்சார துண்டிப்பு செய்யப்பட்டிருந்தன. தொலைதூரத்தில் இருந்து பார்வைக்கு ஏராளமான ராக்கெட்டுகள் ஏவப்பட்டு கொண்டிருப்பதும் அவற்றை இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அமைப்பு ராக்கெட்டுகள் விமானங்கள் அழித்து ஒழிக்கும் காட்சியும் பார்க்கப்பட்டு வருகின்றன. இந்திய நகரங்களை அவர்களால் குறிவைத்து தகர்க்க முடியவில்லை. இதில் ஒரு முக்கியமான தாக்குதல் என கூறப்படுவது இந்தியாவில் செய்யப்பட்ட அதிரடி மின் தடை. ஒவ்வொரு இல்லங்களிலும் கூட வெளிச்சத்தை பெருமளவு காண முடியவில்லை. 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தானில் முழுவதும் மின் தடை செய்யப்பட்டது. போர் அல்லது அவசர காலங்களில் எதிரி விமானங்களின் ஏவுகணைகளை குழப்புவதற்காக இந்தியாவின் செய்முறைகளில் ஒன்றாம். இந்தியா எதிர்கொண்ட பல்வேறு போர்களிலும் இதுபோன்றே நள்ளிரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுத்தப்படுவதை வழக்கமாக வைத்திருக்கிறது இந்திய ராணுவம். மேலும் வலைதளத்தை முடக்குவது, செல்போன் சேவைகளை முடக்குவது, இன்னும் சொல்லப்படக்கூடாத பல நெட்வொர்க்குகளை அழித்து கடும் நடவடிக்கை எடுப்பதை இந்திய ராணுவம் கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.